கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புத்தகத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைபடுவராக. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47வது வசனம் பார்த்தீங்களா? அங்கே பத்லேயேமின் ஒரு குருடன், அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்? தாவீது குமாரனை எனக்கு இறங்கும், தாவீது குமாரனை எனக்கு இறங்கும் சத்தமிட்டு கூப்பிடுவான். அந்த எரிகோ பட்டணத்தில் இயேசு கடந்து வரும்போது திரளான ஜனங்கள் இருப்பாங்க, சீசர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு நின்று அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னுவார். அந்த அழைத்து கொண்டு வாங்கன்னொடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வருவான். பாருங்க, இயேசு கூப்பிட்றான்னு தெரிஞ்ச உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வருவான். ஏன் அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வரான்னா, குருடருக்கு ஒரு அங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த அங்கி இருக்கும்போது ஜனங்கள்லாம் அவங்க பார்த்து ஒதுங்கி போவாங்க, இவன் குருட்டு பையன் வரான்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் கூப்பிட்றாரோடனே அவன் ஒரே ஒன்று செய்ய ஆரம்பித்தான். இனிமேல் நான் இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இனிமேல் இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. காரணம் என்னென்னா, இனிமேல் நான் குருடனாக இருக்கவே மாட்டேன். என்னை ஆண்டவர் அழைச்சிட்டாரு, எனக்கு கண்ணு திறக்குவான், எனக்கு கண்ணு திறந்துடும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தனால அவன் அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்துட்டான். இப்பொழுது இயேசு கேட்குறேன், நான் அவனுக்கு என்னப்பா செய்யணும்? அவர் அப்படி நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்ட உடனே, நான் பார்வையடைன ஆண்டவரேன்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுள். அப்பொழுது ஆண்டவர் மனுஷனோட இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவன் உடனே பார்வை அடைந்து இயேசு பின் சென்றான் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீர்களோ, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறீங்களோ, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அவர் மேலே விசுவாசம் வைங்க. இந்த வசத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.